சொல்லுவான் 5வது அத்தியாயத்தில் ஈசா நபி வந்து என்ன பொசிஷனில் இருப்பார், கெத்தாக இருப்பாரா? நபிமார்கள்லாம் எப்படி இருப்பாங்க? புகாரில் ஒரு ஹதீஸ் வரும்ல, எல்லா நபிமார்களும் பயந்துட்டு இருப்பாங்க. ஐயோ அல்லாஹ் பயங்கர கோபத்தில் இருக்கிறான், நான் பேச முடியாது. ஒவ்வொரு நபியும் அனுப்பிட்டே இருப்பாங்க. ஆதம் நபி சொல்லுவார், நான் வந்து மரத்தை நெருங்க வேணான்னு, ஐயோ நான்லாம் பேச முடியாது, நீ வேணா போய் நூ அலைஹிஸ்ஸலாம் ஜாயின் பண்ணு. அவர் நம்ம என் மகனுக்கு துவா கேட்டு ஏன் அதுக்கு என்ன ஆக போதோ அந்த பஞ்சாயத்தில் நான் இருக்கேன், நீ போய் இப்ராஹிம் நபியை கேளுங்க. இப்ராஹிம் நபி என்ன பாரு, நான் ஒரு விஷயத்தை மாற்றி பண்ணிட்டேன், அதுக்கு என்ன கதி ஆக போதோ எனக்கு தெரியாது, நீங்கள் போய் மூசா நபி கேளுங்க. மூசா நபி என்ன பாரு, நான் ஒரு என் மேலே ஆல்ரெடி ஒரு மர்டர் கேஸ் இருக்குது, அதில் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னா அதுவே எனக்கு தெரியாது, அவரை போய் இப்போ ரசூல்லா வேணால் போய் பாருங்க. இப்படி நபிமார்களே பயந்து போய் அரண்டு போயிருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே அல்லாஹ் யாரையுமே வந்து ப்ராடக்ட்டுங்கிறதுக்கு மேலே அல்லாஹ் எந்த அந்தஸ்தும் அங்கே யாருக்குமே கொடுக்கல. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறேன், எனக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது, எல்லா டேட்டாவும் அல்லாஹ் சேவ் பண்ணி வச்சுருக்கான், எந்த டயர்டும் அவனுக்கு ஆகாது, எதையும் மறக்கவும் மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய கண் ஜாடைகளை நான் அறிவேன், உங்கள் உள்ளத்தில் வாயில் வரல உள்ளே வச்சிருக்கிற இந்த நாய் நேரங்கட்ட நேரத்தில் வந்துருச்சின்னு நினைக்கிறேன், வாங்க வாங்க உட்காருங்க அப்படியே, என்ன உள்ள என்ன ஐயா கிளம்பு கடையை சாத்தும் போது வந்துட்டானே, இந்த அறுத்து தள்ளிட்டு தானே போவான். அப்போ எடுக்கக்கூடாத ஃபோனு பையன் எடுத்துடுவான், அப்பா உங்களுக்கு ஃபோன் வந்துருக்குமா, ஐயா ஏன்டா அட்டன் பண்ணேன், ஆனால் எடுத்துட்டு சொல்லுங்கண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா சௌக்கியமாண்ணா அப்படிமா. அது எல்லாம் அல்லாவுக்கு தெரியும். அப்போ அல்லாவுடைய வல்லமையை முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா அல்லாவுக்கு இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பண்ண மாட்டோம். அல்லாஹ் சொல்கிறான், தான் அல்லாவின் அடிமையாக இருப்பதை மசி எப்போதும் இழிவாக கருதியதில்லை. ஈசா நபி என்னைக்கும் நான் அல்லாவுடைய அடிமையாக போயிட்டேனே, இந்த அடிமை வாழ்க்கை நமக்கு தேவையா, இவன் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம ஆட வேண்டியதாக இருக்கு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணதே கிடையாதுங்க. அல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டால், அல்லாஹ் எனக்கு பெரிய பாக்கியம் நீ என்கிட்ட பேசுனது, என்னை பார்த்து அதான் ஒரு சஹாபி சொல்லுவார்ல, அல்லாஹ் வந்து உங்கள் பேரை சொல்லி அல்லாஹ் வந்து குர்ஆன் ஓத சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா போய் கேட்பாங்க. கேட்டவொன்னே அவர் சொல்லுவார், என்ன என்ன சும்மா இந்த வீட்டில் போக சொன்னானா, இல்லை உன் பேரை சொல்லி சொன்னான், பேரை சொல்லிட்டானா, அப்படியா பேரை சொல்லிட்டானா அப்படின்னு அழுவார் அப்படி அழுவார். என் பேர் அல்லாவுடைய வாயில் வந்துருச்சா அப்படின்னு. வானம் பூமியெல்லாம் ஏங்கிட்டு இருக்கும், சூரியன் வந்து அல்லாஹ் எத்தனை நாளாக பேசியிருக்க மாட்டான்னு தெரியாது, அது ஏங்கிட்டு இருக்கும். அதுதான் சொல்கிறான், மலையை பார்த்துட்டே மலை அப்படின்னா நொறுங்கிடும். அதான் அல்லாஹ் சொல்கிறான், என் மதிப்பு எவ்வளோ தெரியுமா, மலையை பார்த்து மலைன்னா நொறுங்கிடுங்க. அதான் அல்லாஹ் சொல்கிறான், மசி அடிமையாக இருப்பதை இழிவாக கருதியதில்லை. அவர் அல்லாவுடைய மகன் என்றைக்கும் நினச்சதில்லை, என்னுடைய அடிமைன்னு தான் நினச்சாரு. அதையும் அதையும் அவர் என்ன நினைக்கல, இப்படி இருக்கிறது அசிங்கம்னு நினைக்கல. இப்போ இன்னொருத்தனுக்கு அடிமையாக இருக்கிறது நாம் இன்றைக்கி அசிங்கமாக நினைக்கிறோம்ல, ஆனால் அல்லாவுக்கு அடிமையாக இருக்கிறது பெருமை. இதில் எல்லாத்தோட ஒரு பெரிய பாக்கியம் எது தெரியுமா, நாம் வேணால் கிளைம் பண்ணிக்கலாம் அல்லாவுடைய அடிமன்ட்டு, அவன் சொல்லணும் என் அடிமன்ட்டு, அது சொல்லிட்டா அல்ல ஜாக்பாட்டு, நீ அடிமைடா அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டா அது போதும் நம்ம சொர்க்கத்துக்கு போகிறது. நீ என்னுடைய